நானும் என் தோழியும் ஏற்காட்டில் 03 என்னுடைய கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து உங்களுடைய கருத்துக்களையே நுடைய மின்னஞ்சலுக்கு அல்லது கமெண்டில் தெரிவிக்கவும். என்னுடன் பேச விரும்பும் பெண்கள் அல்லது கல்லூரி பெண்களின் நுடைய மெயில் ஐடியை தொடர்பு கொள்ளலாம். ragu28goes@gmail.com. உங்களுடைய நம்பர் மெயில் ஐடி அனைத்தும் பாதுகாக்கப்படும். வணக்கம் நண்பர்களே, முந்தைய கதையில் நல்ல வரவேற்பு இருந்தது. ஓ மிக்க நன்றி. அவள் தோள்பட்டை மேல் என் கைகளை மெதுவாக தடவிக்கொண்டே அவளுடைய கழுத்து பகுதியில் என் நாக்கை வைத்துணக்க தொடங்கினேன். என் சுன்னியோடு அவ குண்டியில் வைத்து அழுத்திக் கொண்டே என் இருகைகளையும் அவள் இடுப்பு பகுதியில் வைத்து இறுக்கமாக பிடித்து அவளுடைய முதுகு பகுதியில் காற்று கூட புகாளவிற்கு அவை இறுக்கமாக கட்டிப்பிடித்து கொண்ட ஆயிள் எனு தட்டை வைத்து அவளுடைய முதுகு மற்றும் கழுத்து அனைத்தையும் முத்தம் கொடுத்து கொண்டே என் நாகை அனைத்து பகுதிர களையும் நக்கிக் கொண்டிருக்கும் பொழுது அவளுக்குடைய என்னால முடியலடா என்னடா பண்ணுறம் மஷேஷ் ஹென முனங்கிக் கொண்டே அவளுடைய முலையில் அவளை அமுக்க ஆரம்பித்து விட்டாள். நான் அவள் காதோரமாக சென்று அவளிடமே ஃபடியிருக்கு என்று கேட்டபொழுது அவள் எனக்கு என்ன சொல்வது என தெரியவில்லை. ஆனால் நீ சொன்ன மாதிரியே சொர்க்கத்துக்கே போ, நான் மாதிரி இருக்குன்னு சொன்னா தட்கு நான் இதுக்கே இப்படி சொல்றேனி நான் பண்ண போறனுபவிச்சா என நான் சொல்லிக் கொண்டிரு கும்போத்தே அவள் என் தலை முடியை பிடித்து என்னை முன்புறமாக வேகமாக்கிழுத்து எனு தட்டில் அவளு தட்டை வைத்து வெறி பிடித்த துபோல் எனு தட்டை சப்பாரம்பித்தாள். அவள் நாக்கை சப்பிக்கொண்டே என் கைகளை அவளுடைய முலையில் வைத்து நன்றாக வேகமாக அவளுக்கு இன்னும் மூட்டு அதிகமாக்க வேண்டுமென்று நான் அவள் முலைய முக்கிக் கொண்டே அவளுடைய தட்டில் எனு தட்டை வைத்து முத்தம ஈடு கொண்டிருந்தேன். நாங்கள் கல்லூரி படிக்கும் போது இருந்து நான் எப்பொழுதும் அவளின் முலையைத்தான் பார்த்து கொண்டே இருப்பேனேன் என்றாள். அவளின் முலை சிறிதும் கூட தொங்கியிருக்காது, வட்ட வடிவில் கைக்கு அடக்கமாக சிக்கென்றிருக்கும். ஒவ்வொரு நாளும் அவளை பார்க்கும் போது நான் எங்கிக் கொண்டிருந்த முலையை இப்பொழுது என் கையில் இருப்பதை நினைத்து பார்க்கும்போதே எனக்கு என்ன சொல்வதென்று தெரியவில்லை. அவ்வாறு அமுக்கிக் கொண்டிருக்கும் பொழுது என் சின்னி இப்போது சட்டிய விட்டு வெளியே வர துடித்துக் கொண்டிருந்தது. நான் அவள் வாயிலிருந்து என் வாயை எடுத்துவிட்டு அவளிடம் ரம்யா என் ஜட்டி உன் கையால் கழட்டிவிட்டு என நான் சொல்லவள் வெட்கத்துடன் என்னை பார்த்தாள். நான் கழட்டிவிட்டு செல்லுமென சொல்லி அவளுதர் எல்லோரும் முத்தம் பதித்தேன். அவள் வெட்கத்துடன் என் கண்களை பார்த்து கொண்டே என் ஜட்டியை முழுதும் கழட்டினாள். அவள் சட் ரூகு நின்று என் ஜட்டியை கட்டும் பொழுது சட்டென்று என் சின்னியை வெளியில் வந்து அவளுடைய கன்னத்தில் அடித்தது. அதைப்பார் தாதவள் வாயைப் பிளந்து கொண்டு என்னடா இவ்வளவு பெருசா இருக்கு என வாயை பிளந்தாள். நானுடனே அவளின் தலையை பிடித்து என் சின்ன புள்ளி நீயை அவள் வாய்க்குள் விட்டு அவளால் எதுவும் பேச விடாமல் என் சின்னியை அவள் வாயில் வைத்து அடைத்து விட்டேன். என் முழுச்சுன புள்ளி நீயும் அவள் வாய்க்குள் போக முடியாமல் திணறியது, எதுவும் செய்ய முடியாமல் துடித்து போய்விட்டாள். அவள் கண்கள் கலங்கின. உடனே அவை இறுக்கி அணைத்துக் கொண்டு அழகாக தூக்கி கொண்டு பெட்ரூமுக்கு சென்றவளை பெட்டில் படுக்க வைத்துவிட்டு நான வள் கால் அருகில் அமர்ந்து அவளுடைய கால்களை தூக்கி அவளுடைய விரல்களை ஒவ்வொன்றாக என்னுடைய வாக்குள் விட்டு நன்றாக பியும் நக்கியும் விட்டேன். அப்படி நக்கிக் கொண்டிருக்கும் பொழுது என் கைகளை அவளுடைய தொடைகளின் மேல் வைத்து மெதுவாக வர ஊட்டிக் கொடுத்து நான் அவளுடைய கால்களை வருடியும் அவளுடைய கால் விரல்களை நக்கிக் கொண்டிருக்கும் சிகத்தை அவளாலு நாரம ஊட்டிந்தது. அவளுடைய கால் முடிகள் அனைத்தும் நின்று கொண்டிருந்தது. அப்படியே நான் விரல்களிலிருந்து அவளுடைய கால்கை மெதற வாக்கென் நாக்கால் நக்கிக் கொண்டே மேல் நோக்கி சென்றேன். அப்படி செல்லும் பொழுது அவளுடைய என்னுடைய தலைமுடியை பிடித்த அவள் என்னை மேலே வேகமாகிழுத்து என்னை இருக்க கட்டி பிடித்து கொண்டு அவரு தட்டை எனு தட்டில் வைத்து லிட்டுலிப்கேஸ் கொடுத்து கொண்டே என்னுடைய முதுகு பகுதியில் அவளுடைய கைகளை வைத்து அவளுடைய கால்களை என்னோட குண்டியில் வைத்து இருக்கம என்னை கட்டி பிடித்து கொண்டு என்னுடைய பெரித்தனமாக சப்பாரம்பித்து விட்டாள். அப்படி சப்பும் போது என்னுடைய சுன்னி அவள் புண்டைக்கு மேலே வைத்து அழுத்தியது. போது அவள் சொன்னாள், டே என்னடா உன்னோட சுன்னி என்னோட புண்டை மேலிர கூட சுகமாயிருக்கு, என்னால தாங்க முடியல அப்படின்னு சொல்லிக் கொண்டேன். மஷேஷஹம்ம புள்ளி மஷேஷஹ புலம்பிக் கொண்டிருந்தாள். நானும் என் தோழியும் ஏற்காட்டில் 03 என்னுடைய கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து உங்களுடைய கருத்துக்களையே நுடைய மின்னஞ்சலுக்கு அல்லது கமெண்டில் தெரிவிக்கவும். என்னுடன் பேச விரும்பும் பெண்கள் அல்லது கல்லூரி பெண்களின் நுடைய மெயில் ஐடியை தொடர்பு கொள்ளலாம். ragu28goes@gmail.com. உங்களுடைய நம்பர் மெயில் ஐடி அனைத்தும் பாதுகாக்கப்படும். வணக்கம் நண்பர்களே, முந்தைய கதையில் நல்ல வரவேற்பு இருந்தது. ஓ மிக்க நன்றி. அவள் தோள்பட்டை மேல் என் கைகளை மெதுவாக தடவிக்கொண்டே அவளுடைய கழுத்து பகுதியில் என் நாக்கை வைத்துணக்க
தொடங்கினேன். என் சுன்னியையோடு அவ குண்டியில் வைத்து அழுத்திக் கொண்டே என் இருகைகளையும் அவள் இடுப்பு பகுதியில் வைத்து இறுக்கமாக பிடித்து அவளுடைய முதுகு பகுதியில் காற்று கூட புகாளவிற்கு அவை இறுக்கமாக கட்டிப்பிடித்துக் கொண்ட ஆயிள் எனுதட்டை வைத்து அவளுடைய முதுகு மற்றும் கழுத்து அனைத்தையும் முத்தம் கொடுத்து கொண்டே என் நாகை அனைத்து பகுதுற களையும் நக்கிக் கொண்டிருக்கும் பொழுது அவளுக்குடைய என்னால முடியலடா என்னடா பண்ணுறம் மஷேஷ் ஹென முனங்கிக் கொண்டே அவளுடைய முலையில் அவளை அமுக்க ஆரம்பித்து விட்டாள். நான் அவள் காதோரமாக சென்று அவளிடமே ஃபடியிருக்கு என்று கேட்டபொழுது அவள் எனக்கு என்ன சொல்வது என தெரியவில்லை. ஆனால் நீ சொன்ன மாதிரியே சொர்க்கத்துக்கே போ, நான் மாதிரி இருக்குன்னு சொன்னா தட்கு நான் இதுக்கே இப்படி சொல்றேனி நான் பண்ண போறனுபவிச்சா என நான் சொல்லிக் கொண்டிரு கும்போத்தே அவள் என் தலை முடியை பிடித்து என்னை முன்புறமாக வேகமாக்கிழுத்து எனு தட்டில் அவளு தட்டை வைத்து வெறி பிடித்த துபோல் எனு தட்டை சப்பாரம்பித்தாள். அவள் நாக்கை சப்பிக்கொண்டே என்கைகளை அவளுடைய முலையில் வைத்து நன்றாக வேகமாக அவளுக்கு இன்னும் மூட்டு அதிகமாக்க வேண்டுமென்று நான் அவள் முலைய முக்கிக் கொண்டே அவளுடைய தட்டில் எனு தட்டை வைத்து முத்தம ஈடு கொண்டிருந்தேன். நாங்கள் கல்லூரி படிக்கும் போது இருந்து நான் எப்பொழுதும் அவளின் முலையைத்தான் பார்த்து கொண்டே இருப்பேனேன் என்றாள். அவளின் முலை சிறிதும் கூட தொங்கியிருக்காது, வட்ட வடிவில் கைக்கு அடக்கமாக சிக்கென்றிருக்கும். ஒவ்வொரு நாளும் அவளை பார்க்கும் போது நான் எங்கிக் கொண்டிருந்த முலையை இப்பொழுது என் கையில் இருப்பதை நினைத்து பார்க்கும் போதே எனக்கு